கொஞ்சம் பேசணும். ஃப்ரீயா இருக்கியா? என்ன கல்பனா, நானும் பாக்குறேன். காலையில இருந்து நான் போற இடத்துக்கெல்லாம் என்ன சுத்தி சுத்தி வர, ஆனா எதுவுமே பேச மாட்டேங்கிற. என்ன ஆச்சு? ஏன் என்கிட்ட பேச தயங்குற? என்ன விஷயம் கல்பனா? நான் சுத்தி வளைக்காம நேரடியாவே சொல்லிடுறேனே. உனக்கு இது வரைக்கும் நான் எவ்வளவோ கெடுதல் பண்ணிருக்கேன். உன்னை பத்தி தப்பா பேசி உன்னை காயப்படுத்திருக்கேன். நான் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்புதான். என்ன மன்னிச்சிடு. ஏ என்ன கல்பனா, என்ன இது? மன்னிப்பா அது இதுன்னு பேசிக்கிட்டு என்ன ஆச்சு உனக்கு? இல்ல வேதவல்லி, வேற ஒருத்தரா இருந்தா நான் பண்ணதுக்கெல்லாம் கோவப்பட்டு என் கூட மல்ல காட்டி சண்டை போட்டிருப்பாங்க. இல்லனா பதிலுக்கு எனக்கு ஏதாவது கெட்டது பண்ணிருப்பாங்க. ஆனா நீ உன் மனசார இது வரைக்கும் எனக்கு எந்த கெட்டதும் பண்ணதில்ல. உன் நல்ல மனச புரிஞ்சுக்காம நான் தான் இது நாள் வரைக்கும் முட்டாள்தனமா நடந்துகிட்டேன். என் தப்ப உணர்ந்து என்ன மனசார மன்னிக்கணும்னு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடு வேதவல்லி. கல்பனா, நான் எதை பத்தியும் யோசிக்கல. நீ ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? சரி, பழச பத்தி எதுவுமே பேச வேண்டாம், விட்டுரு. இனிமே சத்தியமா சொல்ற வேதவல்லி, உன் கூட நான் சண்டை போட மாட்டேன். உன்னை நான் காயப்படுத்த மாட்டேன். முக்கியமா இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் மேலயும் அன்பா நடந்துக்கிறேன். நானும் உன்ன மாதிரி ஒரு பொறுப்பான மருமகளா நடந்துக்கிறேன். இது சத்தியம். கல்பனா, நீ இப்படி பேசுறது கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மாமா கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சரி, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. எதனால இந்த திடீர் மாற்றம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன கல்பனா? சொல்றேன். உன்னை நான் மனைவியா ஏத்துக்கணும்னு நீ நினைச்சேனா முதல்ல நீ மாறணும் கல்பனா. முக்கியமா இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேர்கிட்டயும் நீ பொறுமையா நடந்துக்கணும். என் புருஷனுக்காக நான் என்னைய மாத்திக்க தயாரா இருக்கேன். அவரோட அன்புக்காக இனி எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துக்க தயாரா இருக்கேன். இது உன் மேல சத்தியம். நீ அன்பானவளா மாறினாதான் நான் உன்னை ஏத்துப்பேன்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. இந்த உலகத்துல அவரை விட எனக்கு வேற யாரும் முக்கியம் இல்ல வேதவல்லி. அவருக்காக நான் என்னைய மாத்திக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம் கல்பனா. நீ அன்னைக்கு வீரிய அண்ணன் கிட்ட பொறுமையா நடந்துகிட்டே, அதுவே எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய்,
அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.